ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா நம்ம நிறைய பேரோட பெரிய ப்ராப்ளம் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் தாங்க. ஸோ எனக்குமே அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டார்க் சர்க்கிள்ஸ்னா என்னன்னு பார்த்துலாங்க. டார்க் சர்க்கிள்ஸ்னா நம்ம கண்ணை சுற்றி ஒரு கருவளைய மாதிரி இருக்கும். அதுதான் டார்க் சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா நம்மளோட இந்த லேயர் ஆஃப் த ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவ். பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தாலே ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். மித்த இடத்துல கூட கொஞ்சம் சதை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வெறும் தோல் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அது அவ்வளோ சென்சிட்டிவ் அண்ட் ஃப்ரெஜைல்னே சொல்ல முடியும். நம்மளோட ஏதாச்சும் உள் வழியில் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் காமிக்கக்கூடியது இந்த கண்ணை சுற்றி தாங்க. ஸோ நம்மளுக்கு ஏஜிங்கும் சீக்கிரமாக தெரியறது இந்த கண் கிட்ட தாங்க. இது போத் மென் அண்ட் விமென்க்கு வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும். அதுவும் ஏஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 20க்கு மேலே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதை நீங்கள் டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ப்ராப்பர் கேர் நீங்கள் கொடுத்தே ஆகணும். கேர் கொடுக்க கொடுக்க உங்களோட இந்த ஃபைன் லைன்ஸ் wrinkles எல்லாம் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு இது வராமல் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இது எதனால வருதுன்னு பார்த்துடலாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது டிவி இல்லைன்னா செல்ஃபோன்ஸ் தான். ஸோ இதோட லைட் நம்ம கண்ணில் படும்போது, அதுவும் இல்லாமல் லைட் நம்ம ரூமில் எந்த லைட்டும் போடாமல் வெறும் டைரெக்டாக செல்ஃபோன் லைட்டு மட்டுமே நம்ம கண்ணில் படும்போது அது நம்ம கண்ணை சுற்றி அதோட ரேடியேஷன்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ அதோட ரேடியேஷன்ஸ் பாஸ் ஆகும்போது நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கிற இடம்லாம் ரொம்பவே வீக் ஆக ஆரம்பிச்சிடும். வீக் ஆக ஆரம்பிச்சோம் அதோட சுருக்கங்கள் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்புறம் அதுல டார்க் சர்க்கிள்ஸும் அதிகம் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நிறைய பேர் கண்ணு இப்படின்னு போட்டு நல்லா கண்ணை கசக்குவாங்க, அரிக்குதுன்னு ரொம்ப கசக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே விடாதீங்க. அந்த மாதிரி வந்துச்சுனாலே உங்களுக்கு உங்க கண்ணு சுத்தி இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவ்னாலவே உங்களுக்கு அங்க இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுறதுனால அந்த இடம் கருப்பாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஹெரிடிட்ரி. உங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் இதே மாதிரி கண்ணு கருவளையம் உள்ளவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கும் அது வரக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ். நீங்க படிப்புல அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க. இல்ல நிறைய பேருக்கு குழந்தை பிறந்துட்டு அவங்களால கவனிக்க முடியாம தூக்கம் இல்லாம இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால, தூக்கம் இல்லாதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு கண்ணை சுத்தி கருவளையம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஃபுட் ஹேபிட்ஸ். உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். வைட்டமின் சி சத்து உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க தேடி சாப்பிடணும். ஸோ இம்ப்ராப்பர் ஃபுட் நீங்க டயட்ல இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்டர்னஸா திடீர்னு ஒரு டயட்ல இருந்துட்டு நீங்க ரொம்ப உடம்பு இழைக்கணும் டயட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண் கருவளையங்கள் வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வீட்லேயே எப்படி இந்த DIY ஜெல் கிரீம் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் எல்லாம் ரொம்பவே கண்ட்ரோல்டாக வச்சுருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இப்போ இந்த கிளாஸ் பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறேன். விளக்கெண்ணெயில் குணங்கள் வைட்டமின் இ அதிகமாக இருக்குது. அப்புறமேட்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கனால நம்ம ஸ்கின்னுக்கு கீழே தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக, ஹைட்ரேட்டடாக, அப்புறம் ஈரப்பதத்தன்மை அதிலே வச்சுருக்கனால நம்ம கண்ணை சுற்றி அப்படியே கண் குளிர்ச்சியாக இருக்கனால கண் ரொம்பவே அழகாக தெரியறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்ணில் கூடயும் விளக்கெண்ணெய் விட்டு கண்ணை ரொம்ப நல்லா அழகாக நீவி எடுப்பாங்க. அடுத்தது ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ ஆலோவேரா ஜெல்லில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே வைட்டமின் இ இருக்குது, சி இருக்குது, B12 இருக்குது, அண்ட் அப்புறம் ஏயும் இருக்குது. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமாக இருக்கனால நம்ம கண்ணுக்கு கீழே சுருக்கங்களை கம்மி பண்ணுறதுக்கும், அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸை கம்மி பண்ணுறதுக்கும், ஐ பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியே கண்ணுக்கு கீழே அப்படியே நீர் கோத்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கம்மி பண்ணுறதுக்கு, பஃபி ஃப்ரீனஸை கம்மி பண்ணுறதுக்கு, அப்புறமேட்டு நம்மளோட சாகிங் ஐஸை கம்மி பண்ணுறதுக்கு ஆலோவேரா ஜெல்லில் குணங்கள் அதிகமாக இருக்குது.
அடுத்தது இங்கே வந்து காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ஸ்கின் பிரைட்னர்னே சொன்னாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கனால இது வந்து நம்ம சன்கிட்டேருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம ஸ்கின்னை. அண்ட் அந்த இடத்த வந்து நம்ம ஸ்மூத்தாகவும் நல்ல பிரைட் ஆக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறனால wrinkles வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்ணும் போதே நமக்கு வந்து ஒரு டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு சில பேருக்கு வந்து மேல் சதை வந்து அப்படியே தொங்கி கண்ணுக்கிட்ட வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து எல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கு, அதாவது அதை வந்து சாகிங் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. சாகிங் ஐஸையும் வந்து சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெதுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நான் சூடு பண்ணி எல்லாமே பிளெண்ட் ஆகிற மாதிரி. காஃபி பவுடர் வந்து அலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் ஆகணும். அலோவேரா ஜெல் வந்து அந்த விளக்கெண்ணெயோட மிக்ஸ் பண்ணணும். ஸோ மூணையும் வந்து நல்லா அந்த உருக்கி எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நான் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சி, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இது வந்து எடுத்து அப்ளை பண்ணும் போதும் ரொம்ப நீங்கள் அப்படியே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாலே போதும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. ஸோ இது வந்து ஈஸியாக அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான், நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ நீங்கள் தாராளமாக 1 வீக் ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து உங்களோட அண்டர் ஐ ஜெல் க்ரீம் ரெடி ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். இது இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் காமிச்சிடுறேன். அண்ட் இது இப்போ என்ன பண்ணணுன்னா உங்களோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸில் இப்படி வந்து நீங்கள் கண்ணை சுற்றி இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ஜென்டலாக மசாஜ் பண்ணால் போதும். வச்சு தேய்ன்னு தேய்க்காதீங்க. ரொம்ப ரொம்ப மெல்லமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் நைட் அப்படியே தூங்க போங்க. அப்புறம் காலையில் எடுத்து ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து எப்போவுமே வந்து கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா வெளிச்சமாக இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்து ஃபோனை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதோட ரேடியேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடுங்க. அதாவது வைட்டமின் சி நிறைஞ்ச ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. ப்ளஸ் அயன், டேட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க. கீரை வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க. ஸோ உங்கள் கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு பவர் கிடைக்கும். அண்ட் அடுத்தது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. தூக்கம் வந்து ஜாஸ்தியாக வந்து தூங்குங்க. அட்லீஸ்ட் மினிமம் 8 hours ஆஃப் ஸ்லீப் ஆச்சு. அட் அ ஸ்ட்ரெச் 8 hours ஆஃப் ஸ்லீப் ஆச்சு வேணும். பிரேக் பண்ணி தூங்காதீங்க. கண்டிப்பாக உங்களோட டைம் ஸ்லீப்புக்கு வந்து கொடுங்க. த பியூட்டி ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லீப்னால உங்கள் மைண்ட் வந்து கிளியராக இருக்கும், உங்கள் ஹெல்த் வந்து கிளியராக இருக்கும். உங்களுக்கு ஓவரால் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கே ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ 8 hours ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பாக வேணும். குக்கும்பர் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா பொட்டேட்டோ ஸ்லைசஸை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுட்டு அதை எடுத்து டைரெக்டாக உங்கள் கண் மேலே வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் டீ பேக்ஸ், இப்போ நிறைய பேர் டயட்டில் இருப்பீங்க, க்ரீன் டீ வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டீ பேக்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்பப்போ உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து ரொம்ப பஃபியாக இருக்குது, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டீ பேக்ஸ் எல்லாம் எடுத்து கண்ணை சுற்றி ஒப்பனை கொடுங்க. ஸோ இந்த ஒப்பி எடுக்கும்போது உங்களுக்கு இங்கே வந்து நல்லா அந்த டிஷ்யூஸ்க்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வந்து திரும்பியும் பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் இது கண்ணு கீழே வந்து உங்களுக்கு கருவளையம் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபைன் லைன்ஸ், wrinkles, அப்புறம் க்ரோஸ் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சாகிங், ட்ரூப்பிங் ஐஸ் எல்லாமே வந்து இது ஓவராக டயர்ட் ஆகிறனால தான் அதோட லைஃப் வந்து இழந்து நமக்கு வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப இந்த மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ் வரும், ஃபைன் லைன்ஸ் வரும், wrinkles வரும், க்ரோஸ் ஃபீட் வரும், அப்புறமே சாகிங் ஐஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை சுற்றி இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணை சுற்றி நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வந்து தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருக்க கெமிக்கல்ஸ் வந்து பார்த்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ செட் ஆகாத ப்ராடக்ட் நீங்கள் கண்ணை சுற்றி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கருவளையமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐலைனர் இல்லை காஜல் போடுறவங்களா இருந்தால் தேங்காய் எண்ணெய் வச்சு உங்களோட கண்ணை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த இடத்த எப்போவுமே மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கணும். நீங்கள் எக்காரணத்து கொண்டு இந்த இடத்த வந்து, அதுவும் இல்லாமல் இப்போ வின்டர் சீசன், வறட்சி அதிகமாக ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்கின்ல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹைட்ரேஷன் கொடுக்கணும், அதாவது மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கணும். மாய்ஸ்சரைசருக்கு நீங்கள் எதை வேணாலும்
வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இடம் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைன் லைன்ஸ், wrinkles, டார்க் சர்க்கிள்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அடுத்தது நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் வந்து ஏதாச்சும் ஐ க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வைட்டமின் சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அண்ட் ரெட்டினால் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அண்ட் as well as வைட்டமின் ஏ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இங்கே முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். until then take care, டாடா, bye bye.